वसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். வசிஷ்டருடைய சரித்திரத்தை பாகவதத்திலே அனுபவித்து கொண்டு வருகிறோம். இக்ஷ்வாக்கு வம்சத்து ராஜாக்கள் அனைவருக்கும் குலகுருவாக இருக்கக்கூடியவர் வசிஷ்டர். விஸ்வாமித்திரர் இப்பேற்பட்ட மகரிஷியாக பிரம்மரிஷியாக மாறுவதற்கு காரணமே வசிஷ்டர். இன்னும் மகாபாரதத்திலேயும் இந்த வசிஷ்டரை பற்றி ஒரு சரித்திரம் வருகிறது. அதையும் சேர்த்து விண்ணப்பம் பண்ணுகிறேன். கங்காபுத்திர பீஷ்மர் அவருடைய சரித்திரத்தை நாமும் கேட்டிருக்கிறோம். அந்த கங்காபுத்திர பீஷ்மர் அஷ்டவசுக்களுக்குள்ளே தியவ் என்கிற வசுவனுடைய அம்சமாக பிறந்தவர் பீஷ்மர். அந்த தியவ் என்கிற வசுவுக்கு வசிஷ்டர் ஒரு சாபத்தை கொடுத்தார். ஒருமுறை வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு அருகிலே அஷ்டவசுக்கள் 8 பேர், அந்த 8 பேரும் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு அருகிலே வேட்டையாட வேண்டும் என்பதற்காக வந்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய ரம்யமான அந்த வனத்திலே தங்களுடைய பத்தினியோடு சுற்றி திரிந்தார்கள். அப்பொழுது வசிஷ்டருடைய ஆசிரமத்தை கண்டார்கள். அங்கிருக்கக்கூடிய நந்தினி என்கிற பசுவினுடைய ஏற்றத்தை அறிந்து கொண்டார்கள். எப்படி கௌசிகன் என்கிற ராஜா அந்த நந்தினி பசுவை அபகரிக்க வேணும் என்று நினைத்தானோ, அதே போல 8 வசுக்களும் சேர்ந்து இந்த நந்தினி பசுவை அபகரிக்க வேணும் என்று நினைத்தார்கள். ஆனால் அது முடியாமல் போனது. இந்த நந்தினிங்கிற பசுவை நாம் எப்படியாவது வசிஷ்டரிடத்திலிருந்து கவர்ந்து கொண்டு செல்ல வேணும் என்று சொன்னவர் தியவ் என்கிற வசு. அதனால் வசிஷ்டர் அந்த தியவ் என்கிற வசுவுக்கும் மீதி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், நீங்கள் பூலோகத்திலே மனிதனாக பிறப்பீர்கள். இவர்கள்லாம் தேவலோகத்தில் சஞ்சரிக்கக்கூடியவர்கள். இவர்கள் 8 பேருக்கும் சாபத்தை கொடுத்தார். பூலோகத்தில் மனிதனாக பிறக்க கடவீர்கள் கொடுத்தார். 8 பேரும் மனிதனாக பிறக்க வேண்டும். அதில் இந்த தியவ் அப்படிங்கிறவன் தானே நந்தினி பசுவை கவர வேணும்னு இவர்கள் எல்லாரிடத்துலையும் சொன்னான். அதனால் நீ மட்டும் ஞானியாக பிறந்து, ஆனால் உன்னுடைய பேச்சை யாரும் கேட்காத ஒரு கஷ்டத்தில் நீ இருப்பாயின்னு சொன்னார். பிதாமகர் பீஷ்ம பிதாமகர், அவர் தான் வயதில் பெரியவர், மிக்க ஞானி. ஆனால் அவர் சொன்னதை யாருமே கேட்கவில்லை. அந்த பீஷ்மர் தியவ் என்கிற வசுவனுடைய அம்சமாக பிறந்தார். அது சரித்திரம் என்ன? சந்தனு என்கிற ஒரு ராஜா, அவன் ஒரு நாள் கங்கையினுடைய அழகைக் கண்டு ரசித்தான். இந்த கங்கா தேவியையே நாம் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். கங்காதேவியும் சந்தனு மகாராஜாவை கல்யாணம் செய்து கொள்வதற்கு சம்மதித்தாள். கங்காதேவி சந்தனுவினிடத்தில், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நான் என்ன செஞ்சாலும் நீ அதை கேள்வியே கேட்கக்கூடாது. நான் எந்த காரியத்தை செய்தாலும் நீ ஏன் அந்த காரியத்தை செய்தாய் அப்படின்னு என்னை கேள்வியே கேட்கக்கூடாது. அப்படி நிபந்தனைக்கு ஒத்துக்கொண்டாயேயானால் உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொன்னான். சந்தனு மகாராஜாவும் ஒத்துக்கொண்டான். இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. 1 வருடம் முடிந்தவுடனே கங்காதேவி கர்ப்பம் தரித்தாள். ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். குழந்தை பிறந்தவுடனே கங்காதேவி அந்த குழந்தையை எடுத்துண்டு அரண்மனையினுடைய பின்வாசல் வழியாக கீழே இறங்கி பக்கத்திலே ஓடக்கூடிய கங்கா நதி அதுக்குள்ளே சென்றாள். திரும்பி வரும்போது அந்த குழந்தை இல்லை. சந்தனு மகாராஜா வருத்தப்பட்டார்.
இந்த கங்காதேவி நம்முடைய பத்தினி நம்முடைய குழந்தையை எடுத்துண்டு கங்கை கரைக்கு போனா, ஆனால் திரும்பி வரும்போது குழந்தை இல்லையே, என்னாச்சுன்னு தெரியலையே. ஆனால் இவளிடத்துல கேட்க முடியாது. கேட்டால் என்னை விட்டு பிரிந்து சென்று விடுவளே, அதனால் கேட்கவே இல்லை. 2வது குழந்தை பிறந்தது. அதே போல கங்கை கரைக்கு எடுத்துக்கொண்டு சென்றால் அந்த குழந்தையை காணவில்லை. 3வது குழந்தையும் அதே மாதிரி, 5வது குழந்தையும் அதே மாதிரி, 6வது குழந்தையும் அதே மாதிரி செய்தாள். 7வது குழந்தை பிறந்தது. சந்தனு மகாராஜா அவ பின்னாடியே போறார். என்ன பண்றான்னு பார்ப்போம். கங்காதேவி அப்படியே கங்கையில் இறங்கினா, கங்கையில் பிரவாகமாக ஓடக்கூடிய ஜலத்தில் அந்த குழந்தையை போட்டுட்டா. அந்த குழந்தை மூச்சு முட்டி மாண்டு போனது. இதை சந்தனு மகாராஜா பார்த்து நடுநடுங்கி போனான். அடுத்து 8வது கர்ப்பம் தரித்தாள். குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையும் அவள் எடுத்துக்கொண்டு அதே போல கங்கை கரைக்கு சென்றாள். சந்தனு மகாராஜர் தடுத்தார். கங்கா, நீ 7 குழந்தைகளை கங்கையிலே போட்டு அந்த குழந்தைகளை கொன்று விட்டாய். ஆனால் இந்த 8வது குழந்தையை கொல்வதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எதனால் அந்த 7 குழந்தைகளையும் நீ அழித்தாய் அப்படின்னு கேட்டாராம். உடனே கங்காதேவி சொல்லிட்டா, எப்போ என்னிடத்துல கேள்வி கேட்டீரோ இனிமே நான் உம்மோட இருக்க மாட்டேன். அப்படித்தானே நிபந்தனை. அதனால் இனிமே நான் உம்மோடு இருக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, இப்பொழுது 8வது குழந்தையையும் நான் உம்மிடத்திலே தரமாட்டேன். இந்த குழந்தையையும் நான் எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறேன். ஆனால் சரியாக 16 வயது முடிந்தவுடனே அந்த பிள்ளையை உம்மிடத்திலே நான் கொடுத்து விடுகிறேன் என்று கங்காதேவி சொன்னாள். அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்றாள். 16 வருடங்கள் முடிந்தது. அந்த பிள்ளைய திரும்ப சந்தனு மகாராஜாவினிடத்தில் கொடுத்து, நம் இருவருக்கும் 8வதாக பிறந்தவன் இப்பிள்ளை. இவருக்கு பீஷ்மர் அப்படின்னு பெயர். அந்த பீஷ்மர் ஞானியாக பிதாமகராக இருந்தார். ஆனால் அவருடைய வார்த்தையை துரியோதனன் கேட்கவில்லை. அவருடைய வார்த்தையை திருதராஷ்டிரன் கேட்கவில்லை. அவருடைய வார்த்தையை துஷாசனன் கேட்கவில்லை. அவருடைய வார்த்தையை ஹஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்காமல் போனார்கள். வசிஷ்டர் கொடுத்த சாபம் அது பலித்து விட்டது. சுவாமி, சரித்திரம் புரியுறது. ஆனால் கங்காதேவி ஏன் அந்த 7 குழந்தைகளையும் கொன்றாள் கேள்வி வர்றது இல்லையா? அஷ்டவசுக்கள்னு பார்த்தோமே, அந்த அஷ்டவசுக்களில் தியவ் அப்படிங்கிற வசு அவர் மட்டும் பூமியில் பல காலம் வாழ்ந்து அவருடைய வார்த்தையை ஒருத்தரும் கேட்காம இன்னல் படணும்னு சாபம். ஆனால் மீதி இருக்கக்கூடிய 7 பேருக்கு என்ன சாபம்? பூமியில் மனிதனாக பிறக்க வேண்டும், அவ்வளவே. அதனால் இவர்கள் அத்தனை பேரும் நாரதரிடத்தில் போய் வேண்டினார்கள், நாங்கள் மனிதனாக பிறக்கணும், பிறந்த உடனே நாங்கள் மாண்டு விட வேண்டும், நீர்தான் ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று நாரதரிடத்தில் கேட்க, நாரதர் கங்காதேவியின் இடத்துல பிரார்த்தியுங்கள் அப்படின்னு சொன்னாராம். அதனால் கங்காதேவியின் இடத்துல பிரார்த்திக்க, அங்கே அஷ்டவசுக்களில் தியவுங்கிற வசுவை தவிர மீதி இருக்கக்கூடிய 7 பேரும் சந்தனு மகாராஜாவுக்கும் கங்கைக்கும் பிள்ளையாக பிறப்பதாகவும், அந்த 7 பிள்ளைகளை பிறந்தவுடனே நீ கங்கையில் போட்டு கொன்றுவிட வேண்டும், அப்போ தான் நாங்கள் சட்டுன்னு தேவலோகத்தை அடைய முடியும்னு அவர்கள் கங்காதேவியின் இடத்துல வேண்டிக் கொள்ள, கங்காதேவி அதே போல செய்தாள் என்பது சரித்திரம். அங்கே வசிஷ்டர் கொடுத்த சாபத்தினாலே பீஷ்ம பிதாமகராக பிறந்து அவருடைய வார்த்தையை யாருமே கேட்காமல் அலட்சியப்படுத்த, ஞானியாக இருந்தும் வயதில் மூத்தவராக இருந்தும் நம்முடைய வார்த்தையை கேட்கவில்லையே என்று ஓரொரு வேளையும் ஓரொரு நாளும் அவர் வருத்தப்பட்டார் என்பது மகாபாரதத்தில் வரக்கூடிய சரித்திரம். அடுத்து இன்னும் பாகவதத்திலேயே வரக்கூடிய வசிஷ்டரை பற்றி வரக்கூடிய சரித்திரம். அது 9வது ஸ்கந்தத்தில் விரிவாக பார்க்கலாம். இப்பொழுது சுருக்கமாக தெரிவிக்கிறேன். சௌதாசன் என்று இக்ஷ்வாக்கு வம்சத்திலே பிறந்த ஒரு ராஜா, அவனுக்கு சௌதாசன் என்று பெயர். அவனுடைய பத்னிக்கு மதயந்தி அப்படின்னு பெயர். தமயந்தி அன்று மதயந்தி என்று பெயர். ஒரு நாள் இந்த சௌதாசன் என்கிற ராஜா
அவன் வேட்டையாடணுங்கிறதுக்காக கானகத்திற்கு சென்றான். அப்பொழுது 2 ராட்சசர்கள் அவ்விடத்திலே நடையாடினார்கள். அந்த 2 ராட்சசர்களை அழிக்க வேணும்னு பானத்தை செலுத்தினான். அதிலே ஒருவன் தப்பித்து சென்று விட்டான். 2 பேரும் உடன் பிறந்தவர்கள். அதில் ஒருவன் தப்பி சென்று விட்டான், ஒருவன் அம்புக்கு இரையானான், மாண்டு போனான். கூட இருக்கிறவன் தப்பி சென்று விட்டான். இருந்தாலும் இந்த சௌதாசன், இந்த ராஜாதானே என்னுடைய சகோதரனை கொன்றான். சகோதரனை கொன்றவனை நேரில் யுத்தம் பண்ணி அவனை ஜெயிக்க முடியாது. ஆனால் வஞ்சகமாக நான் வேறு விதமாக இவனை பழி தீர்த்து கொள்ளுகிறேன் என்று முடிவு பண்ணினான். இவனுடைய அரண்மனையில் சமையல்காரனாக அந்தன வடிவத்திலே சமையல்காரனாக வந்து சேர்ந்தான். ராட்சசர்கள்லாம் வேண்டிய உருவத்தை எடுக்க வல்லவர்கள். அதில் அந்த ராட்சசன் அந்தணனுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு ராஜாவினுடைய அந்தப்புரத்திலே சமையல்காரனாக வந்து சேர்ந்தான். அரண்மனை சமையல்காரனாக அந்த ராட்சசன் வந்து சேர்ந்தான். ஒருமுறை வசிஷ்டர் இவனுடைய அரண்மனைக்கு எழுந்தருளினார். ஆசிரமத்தில் இருந்து இவனுடைய அரண்மனைக்கு எழுந்தருளினார். இக்ஷ்வாக்கு வம்சத்து ராஜா தானே சௌதாசன். அதனால் அந்த சௌதாசனுக்கு வசிஷ்டர் தான் ஆச்சாரியன். ஆச்சாரியரை ஒரு முறை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்தான். அவரும் இவனுடைய வரவேற்பை ஏற்று அரண்மனையிலே சில நாள் வாசம் பண்ணினார். ஒரு நாள் தன்னோடு நீர் அமுது செய்ய வேணும் என்று வேண்டினான். எனக்கு எப்படி அறுசுவை விருந்து ஓரொரு நாளும் கொடுக்கப்படுமோ அதை ஒரு நாள் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு வேண்டினான். வசிஷ்டரும் அவன் கொடுக்கக்கூடிய விருந்தை ஏற்றுக்கொள்வதாக, அந்த அறுசுவை உணவை ஏற்றுக்கொள்வதாக முடிவெடுத்தார். சாப்பிடணும்னு உட்காந்தாச்சு, இலை போட்டாச்சு, கூட்டு கரியமுது இதெல்லாம் பரிமாறணும் இல்லையா? அப்பொழுது ராட்சசன் அவன் பழி தீர்த்து கொண்டான். கூட்டு கரியமுது காய்கறியை பரிமாறுவதற்கு பதிலாக மாம்சம் கலந்த உணவை வசிஷ்டருக்கு பரிமாறிவிட்டான். உடனே வசிஷ்டருக்கு கோபம் ஏற்பட்டது. ராஜாவினிடத்தில் கோபம் ஏற்பட்டது. அந்தணனை சொல்லி குற்றமில்லை, இந்த ராஜா என்னை அவமானப்படுத்த வேணும் என்பதற்காக எனக்கு மாம்சத்தை என்னுடைய இலையிலே சேர்த்து விட்டான். அதனால் இந்த ராஜாவுக்கு சாபத்தை கொடுத்தார். நீ ராட்சசனாக போவாய் என்று சாபத்தை கொடுத்தார். உடனே அந்த ராஜா என்ன நடந்ததுன்னு தெரியாமல், நீர் எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டீரே, பதிலுக்கு நான் உமக்கு சாபத்தை தருகிறேன் அப்படின்னு ஜலம் எடுத்து ஆச்சாரியனுக்கு சாபம் கொடுக்கணும்னு கையை ஓங்கினான். அவனுடைய பத்தினி மதயந்தி ராஜாவை பார்த்து, சுவாமி, நாம் அத்தனை பேரும் சீடர்கள், ஆச்சாரியனிடத்தில் ஒரு காலம் கோபத்தை காட்டுவது கூடாது, ஆச்சாரியனை ஒரு காலம் சபிப்பது கூடாது, விட்டுவிடும், உம்முடைய கோபத்தை விட்டுவிடும். அவ வேண்டினாள். கையில் ஜலம் எடுத்தாச்சு, மந்திரம் சொல்லியாச்சு. ஆனால் தெளிக்கிறதுக்கு முன்னாடி ஆச்சாரியன் மேலே தெளிக்கக்கூடாதுன்னு முடிவு செய்தான். அப்போ என்ன செய்வது? அதை தன்னுடைய காலிலேயே விட்டு கொண்டான். அவனுடைய கால் முழுக்க அதனால் வெந்து போனது, கறிக்கட்டையை போல ஆனது. அதனால் அந்த ராஜாவுக்கு கால் மட்டும் கட்டையை போல, கறிக்கட்டையை போல இருக்கும். உடலெல்லாம் நம்ம போல அவனுக்கு இருக்கும். அதனால் அவனுக்கு கல்மாஷபாதர் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு பெயர் ஏற்பட்டது. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்போ ராட்சசனாக மாறிவிட்டான் இல்லையா? ஏற்கனவே விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஆகாது. கதையை நேற்றைய தினமே பார்த்துட்டோமே. அதனால் இந்த விஸ்வாமித்திரர் வசிஷ்டரனுடைய பிள்ளைகளை இந்த ராட்சசனை இட்டே நாமும் கொன்று விடுவோம் என்று முடிவு செய்தார். இப்போ ராட்சசனா சௌதாசன், அவன் தானே ராட்சசனா மாறி இருக்கிறான். அவனிடத்துல நீ ராஜாவா இருந்த, உன்னை சாபத்தினாலே வசிஷ்டர் மாற்றிவிட்டார், எனக்கும் வசிஷ்டருக்கும் ஆகாது, இப்போ நாம் 2 பேரும் சேர்ந்து வசிஷ்டரை பழி வாங்குவோம். எப்படி பழி வாங்கிறது? வசிஷ்டருக்கு 100 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் மூத்த பிள்ளைக்கு சக்தி அப்படின்னு பெயர். 100 பிள்ளைகளையும் ராட்சச வடிவத்தில் இருக்கக்கூடிய நீ கொன்று தின்று விடுவாய் என்று விஸ்வாமித்திரர் ஏவி விட்டார். அதே போல அந்த ராட்சசன்
வசிஷ்டருடைய 100 பிள்ளைகளையும் கொன்று தின்று விட்டான். அந்த வசிஷ்டருடைய மூத்த பிள்ளை, அவருக்கு சக்தி அப்படின்னு பெயர். அந்த சக்திக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்து விட்டது. சக்தியினுடைய பத்தினிக்கு அதிர்ஷ்யந்தி அப்படின்னு பெயர். இப்போ தன்னுடைய பிள்ளை மாண்டு போனான். ஆனால் மாட்டுப்பெண் வந்திருக்கக்கூடிய மருமகள், அவளை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார் வசிஷ்டர். வசிஷ்டரும் அவருடைய பத்தினி அருந்ததியும் சேர்ந்து மருமகளை நன்றாக பார்த்து கொண்டு வந்தார்கள். அவள் கருவுற்று இருந்தாள். அவள் கர்ப்பம் தரித்து இருந்தாள். 12 வருடம் கர்ப்பத்தை தன்னுடைய வயிற்றிலேயே சுமந்தாளாம். அந்த காலத்தில் வேண்டிய சமயத்தில் அந்த கருவை நாமும் வெளியிலே கொண்டு வரலாம். வேண்டிய காலங்கள் அந்த கருவை வயிற்றிலே சுமக்கலாம். அப்படி ஒரு சக்தி முன்காலத்தில் ஸ்திரீகளுக்கு இருந்தது. அதனால் சக்தியினுடைய பத்தினியான அதிர்ஷ்யந்தி கர்ப்பம் தரித்திருந்தாள். ஆனால் அதை வெளியிலே யாரிடத்திலேயும் சொல்லவில்லை. வசிஷ்டருக்கே தெரியாது தன்னுடைய மருமகள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்பது அவருக்கே தெரியாது. ஆனால் 12 வருடங்களாக அவள் கருவுற்றிருக்கிறாள். ஒரு நாள் அதிர்ஷ்யந்தியை அழைத்து கொண்டு வசிஷ்டர் அருந்ததியோடு கானகத்தில் ஒரு ஆசிரமத்தில் இருந்து மற்றொரு ஆசிரமத்துக்கு செல்லுகிறார். அப்படி போகும்போது அவர் மந்திரம் சொல்லிக்கொண்டே செல்லுகிறார். கூட யாரோ சொன்ன மாதிரி இருக்கு. நம்ம பின்னாடி யாரோ ஒருத்தர் பேசினா, ஓ நாம் பேசும்போது கூட யாரோ பேசுகிறாளே சொல்கிறாளே நமக்கு கேட்கும் இல்லையா? அதை போல் வசிஷ்டர், நான் மந்திரம் சொல்லின்னு இருக்கேன், ஆனால் கூட யாரோ பின்னாடி சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா என்னுடைய பிள்ளையினுடைய குரல் அப்படியே வாய்த்திருக்கிறதே. இது எங்கிருந்து இந்த குரல் ஒலிக்கிறது? வேதத்தை உபவீதம் அணிந்து கொண்டு உபநயனம் ஆனதுக்கப்புறம் 12 வருடங்கள் வேதத்தை கற்க வேண்டும். இப்போ அந்த பிள்ளை கர்ப்பத்தில் இருந்து 12 வருஷம் இருந்து வேதம் அனைத்தையும் கற்றுக்கொண்டது. அதனால் வசிஷ்டர் வேதம் சொல்லும்போது அவருடைய பேரன், பிள்ளையினுடைய பிள்ளை வயிற்றில் இருக்கும் பொழுதே மந்திரத்தை சொன்னதாம். அதை கேட்டு இந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்று கேட்க, அப்பொழுது மருமகள் அதிர்ஷ்யந்தி சொன்னாளாம், நான் உம்முடைய பிள்ளையினுடைய கருவை சுமந்து கொண்டிருக்கிறேன் சொன்னா. ஆனந்தமாக அந்த குழந்தையை பெற்றெடுத்து கொடுப்பாயின்னு சொன்னார்கள். இப்போ அந்த குழந்தையை பெற்றெடுத்து கொடுத்தாள். அந்த பிள்ளைக்கு பராசரர் என்று பெயர். வசிஷ்டருடைய பிள்ளை சக்தி, சக்தியினுடைய பிள்ளை பராசரர். இந்த பராசரர் சிறு பிள்ளைய வசிஷ்டர் அருந்ததி இருவருமே வளர்த்தார்கள். ஏன்னா அதிர்ஷ்யந்தி பர்த்தா இல்லாதபடியினாலே தாங்களே அந்த குழந்தையை தங்களுடைய குழந்தையைப் போல பாவித்து கொண்டு அந்த குழந்தையை போற்றி வளர்த்தார்கள். அந்த குழந்தையும் நம்ம 2 பேர் நன்னா பார்த்துக்கிறாளே, இவர்கள்தான் நம்ம தாயும் தகப்பனும் என்று நினைத்து கொண்டு வசிஷ்டரை பார்த்து தகப்பனாரேன்னு சொன்னதாம். அருந்ததிய தாயே என்ன அழைக்குமா அந்த குழந்தை. தாய் யாரு? அதிர்ஷ்யந்தி. ஆனால் அதிர்ஷ்யந்திய இந்த அதிர்ஷ்யந்தியும் வசிஷ்டரையும் அருந்ததியையும் எப்படி அழைக்கிறாள்? தகப்பனாரே, அப்பா, அம்மா என்று அவள் அழைத்தாளாம். மாமனாரை நாம் அப்பா, மாமியாரை அம்மா அப்படின்னு தானே சொல்லுவோம். அதே போல் அதிர்ஷ்யந்தியும் தன்னுடைய மாமனாரையும் மாமியாரையும் அம்மா, அப்பா என்று அழைத்தாலே உடனே அந்த குழந்தையும் நினைத்து கொண்டதாம், நமக்கும் இவர்கள்தான் தாயார் தகப்பனார், அதிர்ஷ்யந்திக்கும் இவர்தான் தாயார் தகப்பனார்னா எனக்கு அதிர்ஷ்யந்தி அக்கா என்று நினைத்து கொண்டதாம். தாயை பார்த்து அக்கா என்று நினைத்து கொண்டது. இப்படியே பாட்டி தாத்தாவை தாய் தகப்பனாகவும் தன்னுடைய உண்மையான தாயை அக்காவாகவும் நினைத்து கொண்டு அந்த குழந்தை வளர்ந்தது. ஒரு நாள் துக்கம் தாழ முடியாமல் அதிர்ஷ்யந்தி, நான் தான் உன்னுடைய தாய், இவர்கள் உன்னுடைய பாட்டி தாத்தா, நீ இப்படி அழைக்காதே என்று அந்த குழந்தையினிடத்திலே சொல்லிவிட்டாள். பிறகு என்ன நடந்தது?
நாளைய தினம் நாமும் அனுபவிப்போம்.